இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ட்ரோன் தொல்லைங்கிறது அளவில்லாம இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ட்ரோன்களை வந்து எப்படி ஈஸியா வந்து தடுத்து நிறுத்தலாம் அப்படிங்கிறது போல கேள்வியெல்லாம் வருது இல்லையா? ஃப்ரண்ட் லைன்ல ரஷ்ய வீரர்கள் ஒரு ட்ரோனுக்கு கீழே நெட்டை கட்டி தொங்க விட்டுருக்காங்க. ஏதோ ஒரு ட்ரோன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா அப்படியே இப்போ இந்த ட்ரோன் மேல மோதிடுச்சு அந்த நெட் அப்படின்னா அப்படியே இந்த ட்ரோன் வந்து அந்த வலையில சிக்கிக்கும், அப்படியே பிடிச்சிட்டு போயிடலாம், கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடலாம்னு சொல்லி அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. இதை வந்து ஃப்ரண்ட் லைன்ல பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஸோ இந்த ட்ரோனை பயன்படுத்தி ஒரு ட்ரோனை பிடிக்கிறாங்க. இந்த ட்ரோனை பயன்படுத்தி பாம்பர் ட்ரோன்கள்லாம் வந்துச்சு. ஒரு குண்டு இல்லை, 5 குண்டு 6 குண்டு போடுற மாதிரி இதெல்லாம் பதிவுகளை பார்த்துருப்போம். அப்புறம் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீனா வந்து இந்த ட்ரோன் டெக்னாலஜியில வந்து ஒரு நியூ மைல் ஸ்டோனுக்கு போயிருக்காங்க. அதாவது புதுவிதமான ஒரு யுக்தியை கையாண்டுருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அப்படி என்னப்பா அவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு இமேஜ் ஒன்று லோட் ஆகிருக்கும். இந்த இமேஜ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியாது. பட் ஆனால் இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆக்சுவலாக ஒரே ட்ரோனாக இருக்கும். அந்த ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் டைமில் இலக்கை கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னா அந்த ட்ரோனே ஸ்ப்ளிட் ஆயிரும், ரெண்டாக வந்துடும். ஒரு ட்ரோன் ரீகானிசன் பர்பஸ்க்கு பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லை இன்னொரு ட்ரோன் ஸ்ட்ரைக்கிங் ட்ரோனாக இருக்கும். இல்லை 2 ட்ரோனுமே ஸ்ட்ரைக்கிங் ட்ரோனாக மாறிடும். ஏன் இது போல வேலையை செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரோன் போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ட்ரோனை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இன்டர்செப்ட் பண்ணுறாங்க. இல்லை அது போய் தாக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது வேறு பக்கத்தில் போய் விழுகிறதுக்கு இது போல விஷயங்கள் நடக்கும். ஸோ இது போல பல ட்ரோன்களை ஒன்றா இணைச்சு, இது ஒரு ட்ரோன் 2 ட்ரோன் இல்லை, ஒரு 5 ட்ரோன் 6 ட்ரோன் வரைக்குமே இணைக்க முடியும் அப்படிங்கிற போல சொல்கிறாங்க. ஸோ இணைச்சு ஒரே ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஆப்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேலே அந்த ட்ரோன்கள் போயிட்டு இருக்கும்போது அந்த ட்ரோன் ஒரு கட்டத்துக்கு மேலே 5 ட்ரோனாக பிரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு ட்ரோனாக போய் இலக்கை குறி வச்சு அடிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. இது போல பண்ணுறதுனால ஒன்ஸ் தான் ஏவி இருப்போம், ஒரு ஆப்ரேட்டர் தான் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு ட்ரோன் போய் அடிக்கும் போது மற்ற ட்ரோன்கள்லாம் பார்த்துட்டு இருக்கும். இதில் என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அந்த சர்வைலன்ஸ்க்காகவும் பார்த்துக்கலாம். அந்த ட்ரோன் ஆப்ரேட்டர் வந்து ஒன்று மிஸ் பண்ணிட்டாருன்னா டக்குன்னு இன்னொரு ட்ரோன் போய் அந்த விட்ட இலக்கை திருப்பி அடிக்கலாம் இல்லையா? இது போல பெனிஃபிட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. இது போல பல செய்திகளை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில். இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போதுக்குன்னா நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடிய பக்கத்துல பெல் ஐக்கான்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்போ பதிவுகளை போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். அது கூடவே போய் நம்ம சேனலும் அடுத்த வளர்ச்சி அடையும். எனக்கா இந்த உதவி செய்வேன் நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். இப்போ ஒரு இமேஜ் ஒன்று லோட் ஆயிருக்கும். இந்த இமேஜை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரஷ்யால இருந்து உக்ரைனை நோக்கி தாக்கப்பட்டது தான். அந்த ரெட் கலர்ல ஒரு மிசைல் இருக்கும். இதுல பல விஷயங்கள் இருக்கு. அதில் குறிப்பாக நம்ம அந்த ரெட் கலர் மட்டும் பார்ப்போம். அந்த ரெட் கலர்ல இருக்கிறதுலாம் வந்து மிசைல் லான்ச் பண்ணிக்கிறாங்க. அந்த மிசைல் உக்ரைன் வந்து அவங்களோட நிலப்பரப்பு மாதிரி ஜாலியாக உள்ள போய் எல்லா பக்கம் சுற்றி பார்த்துட்டு இருக்குது. இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா அது அப்படியே சுற்றி பார்த்துட்டு மால்டோவாக்குள்ள போய் விழுந்துருச்சு, இல்லைன்னா இந்த டிரான்ஸ்னிஸ்ட்ரியால போய் விழுந்துருச்சு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. நம்மளை பார்த்தா தெரியும். ஆனால் அந்த உக்ரைன் சோர்சஸ்ல என்ன சொல்றாங்கன்னா இல்லை மால்டோவில் போய் விழுந்துருச்சு அப்படிங்கிறது போல. அந்த ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் அந்த மால்டோ பார்டரில் வர மாதிரி இருக்கிறது இது ரஷ்யன் தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ண சோர்ஸு. ஆனால் உக்ரைன் தரப்பில் ரிலீஸ் பண்ணுற சோர்ஸ்னா மால்டோவுக்குள்ளேயே போய் நடு சென்டரில் விழுந்துருச்சு அப்படிங்கிறதோட ரீமார்க் பண்ணியிருப்பாங்க. பட் எல்லாத்தையும் விட்டுடலாம். இதில் என்ன இருக்குது இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்னா, ரஷ்யா இந்த மிசைலை வந்து இந்த டீகாய் மிசைல்ஸ் மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மிசைல் வந்து உள்ளே போகும்போது இருக்கிற எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்குது. அதாவது அந்த உக்ரைனோட நிலப்பரப்பை வந்து 3D மேப்பிங் மாதிரி எடுத்துட்டு எந்த இடத்துல எப்படி போகணும், எந்த இடத்துல தாழ்வா இருக்குன்னு எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டு டிரான்ஸ்னிஸ்ட்ரியாக்குள்ள லேண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது போல சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஒடசா பகுதியை தாக்குறதுக்காக தான் அது போயிருக்கு. அதாவது ஸ்லிங் ஷாட் மாதிரி போய் அடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா அப்படி போய் அடிச்சதுன்னா பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னால டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஒடசாவை டிஃபெண்ட் பண்ணுன்றதுக்காக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால ரஷ்யாவோட மிசைல் அப்படி ஸ்லிங் ஷாட்டா போய் அடிக்கிறதுக்கு அப்படி போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இரு தரப்புலையும் மாறி மாறி கருத்துக்கள் வருது. எல்லாத்தையுமே உங்ககிட்ட கேதர் பண்ணி சொல்லியிருப்பேன். அடுத்து இந்த ஒடசான்றதுனால இந்த ஒடசால வந்து பாத்தீங்கன்னா அதிகமான பங்கர்ஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ரஷ்யா நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த கர்கிவ் பகுதியில ரஷ்யா வந்து உள்ள வர்றதுக்கான எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல. ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஒரு சிறந்த ஸ்பை. இப்படி இருக்கும்போது எல்லாரும் கர்கிவ்ல பார்த்துட்டு இருக்கும்போது நான் வேறு பக்கம் போய் அடிக்கிறேன் அப்படின்னு ஒடசாக்குள்ள ஏறிட்டாருன்னா என்ன பண்றது? அதனால உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒடசால வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ட்ரென்ச்சு டிஃபென்ஸ் லைன்லாம் உருவாக்குறதுக்காக ஆணையிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான பணிகள் சிறப்பாக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள்லாம் விட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருங்க, எந்த இடத்துல வச்சிருக்கிறீங்க, எத்தனை இது இருக்குது, எல்லாத்தையும் டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா
ரஷ்யா இது போல ஸ்லிங் ஷாட் முறையில போய் அட்டாக் பண்ணதுக்கு இன்னும் கொஞ்சம் சௌரியமா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. இது போல தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் ட்ரெண்ட்ஸ் இருக்கு எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா இதுல ரெண்டு விதமான பார்வை இருக்கு. ஒன்னு என்னன்னா, மேற்குலக நாடுகள் அதிகமான பணம் கொடுக்குறாங்க. அப்படி பணம் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்றது போல ஒரு கேள்வி வருது இல்லையா? இது போல இமேஜஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டாங்க அப்படின்னா, ஓ இது போல வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது போல அந்த மக்களே வந்து கொஞ்சம் மனசை சாந்தமடைய வச்சுக்குவாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஆனா சிலர் வந்து என்ன சொல்றாங்க, இல்ல இதெல்லாம் நாங்க ரெடியா இருக்கோம், எல்லாம் பெருசா இருக்கு அப்படின்னு ஒண்ணுமே இல்லாத பெருசா பூதாகரமா காட்டுறதுக்காக உக்ரைன் இது போல வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்பதானே ரஷ்யா வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க, இது பல போர்கள்ல நடந்திருக்கு இது போல யுக்தி. ஸோ அதனால அதை ரெஃபர் பண்ணி வரலாறு இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது போல செஞ்சுக்கிறாங்க. ஏன்னா யூகே இருக்கிறாங்க இல்லையா, இரண்டாம் உலக போர்ல ஹிட்லரோட படை முன்னேறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூரா பலூனும் யூதி இந்த சர்க்கஸ் ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல வச்சு ஒரு மிகப்பெரிய படை இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தோற்றம் உருவாக்கி வச்சிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல ஹிட்லர் படை வந்து அந்த உளவு வேலைகள் பார்க்கும்போது இதே போல ஹிட்லரும் செஞ்சிருக்காங்க, ஜெர்மன் படை இதே போல செஞ்சிருக்க. ஸோ மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா இது போல ஏமாத்துறதுக்காக விஷயங்கள் செய்யறது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அடுத்தது கள நிலவரத்துல வந்து பாத்தீங்கன்னா புதுசா இன்னொரு டவுன் ரஷ்யாவோட கைப்பிடிக்குள்ள வந்துருச்சு. இது உக்ரைனோட சோர்ஸான டீப் ஸ்டேட் தரப்புல இருந்தே கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது பிரியோமிஸ்கி இந்த ஆத்விகாவோட புறநகரத்துல இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான செட்டில்மெண்ட். அங்க இருக்கக்கூடிய உக்ரைனியன் வீரர்கள் இப்ப பின்வாங்கி போய் நாட்டோலி அப்படின்ற அந்த செட்டில்மெண்ட், இதுக்கு மேல இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ல போயிருக்கிறாங்க. இப்ப இந்த செட்டில்மெண்ட் ஃபுல்லா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ரஷ்யா இப்ப இங்க மட்டும் இல்ல, இதே ஆத்விகாக்கு கொஞ்சம் மேல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சுரட்ரேனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கு. இது வந்து ஹில்ஸ். இந்த ஹில்ல கம்ப்ளீட்டா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படின்னா பேட்டில் ஆஃப் ஆத்விகான்றது கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். அதுவும் ரஷ்யாவுக்கு இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு அப்பர் ஹேண்ட் கிடைச்சிடும், அந்த பகுதியும் ரஷ்யா கிட்ட வந்துருச்சுன்னா அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஸோ அதுக்காக இப்ப அந்த ஆச்சுரட்ரேனியான அந்த செட்டில்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை நோக்கி தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அப்புறம் இந்த உக்ரைனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் களத்துல குதிச்சுட்டாங்க. ஏன்னா ஆண்கள் யாரா இருந்தாலும் புடிச்சிட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். இந்த வீடியோ பதிவுல பாத்தீங்கன்னா டீனேஜர்ஸ் எல்லாம் சின்ன சின்ன பசங்க மாதிரி தான் தெரியுது, எல்லாத்தையும் மொபைலைஸ் பண்ணிட்டாங்க, இவங்கள ஃப்ரண்ட் லைன் கொண்டு போயிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கிறதோட கேள்வியெல்லாம் வருது. ஏன்னா ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு கொண்டு போறாங்க அப்படிங்கிறது போலதான் செய்திகள் வந்துட்டு இருக்கு. இது போல விஷயங்கள் உக்ரைன்ல பரவுறதுனாலயோ என்னமோ தெரியல, பெண்கள் கையில என்ன கிடைக்குதோ அதை எடுத்துட்டு போய் அந்த ஆளுங்களை பிடிச்சிட்டு போறாங்க இல்லையா, அவங்கள பிடிச்சி சமத்தையும் முட்டிட்டு இருக்கிறாங்க. அதுவும் அந்த வண்டி கிண்டி எல்லாம் பார்த்தாங்கன்னா எல்லாத்தையும் அடிச்சுன்னு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.